ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 19ஆம் தேதி February மாதம் 2024 நடந்த தேர்ட் ஷிஃப்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம 17 வீடியோ போட்டோம். இது 18வது வீடியோ. இதுவரை நம்ம வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு. அதில் இந்த பேலன்ஸ் வீடியோலாம் இருக்கும், 1 by 1 பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுனால என்ன நம்மளுக்கு தெரியும்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா எந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை நம்ம படித்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 2015 பாராகிளைடிங் உலகக்கோப்பை எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இது எதுலேருந்து கேட்குறாங்க? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, இமாச்சல பிரதேஷ். ஸோ 2015 பாராகிளைடிங் உலகக்கோப்பை எங்கே நடைபெற்றிருக்கும்? இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 2வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சமண மதத்தை அதிகமாக பின்பற்றும் யூனியன் பிரதேசம் எது? ஸோ இது எதுலேருந்து கேட்குறாங்கன்னா சென்சஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சென்சஸ் 2011. இதுவரை நம்ம 17 வீடியோ போட்டிருக்கோமா, 17 வீடியோலையும் சென்சஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய 5 ஆண்டு திட்டம். ஸோ இது எதுலேருந்து கேட்குறாங்க? 5 இயர் பிளான். ஸோ 5 இயர் பிளானும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம 5 இயர் பிளானுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு 5 இயர் பிளானுக்கான PDF வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 4ஆம் 5 ஆண்டு திட்டம். 4th 5 இயர் பிளானில் தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. கீழ்காண்பவைகளுள் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையது எது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, மொஹஞ்சதாரோ. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. லார்ட் ஹார்டிங்கை கொலை செய்வதற்கான டெல்லி சதி வழக்குடன் தொடர்புடையவர் யார்? ஸோ இது எதுலேருந்து கேட்குறாங்க? INM, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. லார்டு ஹார்டிங்கை கொலை செய்வதற்கான டெல்லி சதி வழக்குடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ராஸ் பிகாரி போஸ் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி. 2023ஆம் ஆண்டு வரை சையது முஷ்டாக் அலி கிரிக்கெட் தொடரை அதிக முறை வென்ற அணி எது? ஸோ சையது முஷ்டாக் அலி கிரிக்கெட், ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை அதிக முறை வென்ற அணி எதுனா ஆப்ஷன் சி, தமிழ்நாடு அணி தான் அதிக முறை வென்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் 2020 யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ கரீப் கல்யாண் யோஜனா திட்டம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ யோஜனாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. யோஜனா ஸோ ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. கதக் நடன கலைஞர் பிர்ஜு மகாராஜ் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார்? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, 1986. ஒரு டான்சர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினு. பிர்ஜு மகாராஜ் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1986. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. இமாச்சல பிரதேசத்தில் கொண்டாடப்படும் தசரா பண்டிகை கீழ்காண்பவைகளுள் எது? இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க? டான்சஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இது ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, குழு தசரா. இதுதான் இமாச்சல பிரதேசத்தில் கொண்டாடப்படும் தசரா பண்டிகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.